கிண்ணம் காலியானாலும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான். உங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது என்ன டிஷ் அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். நம்ம வந்துட்டு இன்னைக்கு வியானுக்கு வந்துட்டு என்ன டின்னர் கொடுக்க போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நார்மலா கொடுக்கக்கூடிய டின்னர் கிடையாது, இது கொஞ்சம் ஸ்பெஷலான டின்னர். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு நிறைய வந்து அயன் சத்து வந்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு டின்னர் தான் நம்ம வந்துட்டு அவனுக்கு கொடுக்க போறோம். ஸோ வந்துட்டு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம குழந்தைங்க நல்லா நிம்மதியாகவும் ரொம்ப சூப்பராகவும் தூங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இது இருக்க போகுது. ஸோ இது எப்படி பண்றது, இதை வந்து எப்படி கொடுக்கலாம், நைட் டைம் வந்து இது கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ உங்களோட எல்லா கேள்விக்குமே நான் வந்துட்டு பதில் சொல்லிக்கிட்டே நம்ம இந்த வீடியோ வந்து சாப்பாடு வந்து செஞ்சிடலாம். ஸோ என்ன டின்னர் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த நைட் டின்னர் பண்றதுக்கு நம்ம வந்து 7 months பேபிக்கு மேல வந்து நைட் டின்னர் வந்து கொடுக்கலாம் நம்ம. ஸோ அது பண்றதுக்கு நான் வந்துட்டு வெள்ளை அவுல் எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். ஒரு 15 minutesக்கு மேலே ஆயிடுச்சு, நல்லாவே ஊறிடுச்சு இந்த வெள்ளை அவுல். அதோட நான் வந்துட்டு என்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டேட்ஸ் வந்துட்டு சீடை ரிமூவ் பண்ணிட்டு இதையும் ஒரு 15 minutes கிட்ட நல்லா நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஒயிட் அவுலுக்கு பதிலாக நீங்க ரெட் அவுல் எடுக்கணும் நினைச்சாலுமே நீங்க வந்து ரெட் அவுலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அவனுக்கு ஏதாவது பார்த்துட்டா அவனுக்கு சாப்பிடணும், அதுக்கு நீங்க வந்து ரெட் அவுலும் சேர்ந்து நீங்க வந்து அவனுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து நான் வந்து ஒரு கரெக்டா நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு வந்து ஒரு 20 minutes 15 to 20 minutes வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க. டேட்ஸுமே அதே மாதிரி தான், எந்த டேட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 8 monthsக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு 2 டேட்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெள்ளை அவுல்லையும் சரி இந்த டேட்ஸ்லயும் சரி நம்மளுக்கு நிறைய என்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய வந்துட்டு அதுல அயன் சத்து வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இது நைட் டைம்ல கொடுக்கறதுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. நம்ம தாராளமா நம்ம நைட் டைம்ல வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு வெறும் அயன் மட்டும் சொல்றாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் இருக்கு. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு, மசில் ஸ்ட்ரென்த்துக்கு அண்ட் ஒரு நல்ல ஸ்லீப்புக்கு, இது எல்லாத்துக்குமே சேர்த்துதான் இந்த டின்னர் வந்து ஹெல்ப்பா இருக்க போகுது. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு இன்கிரியன்ட் ஆட் பண்ண அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா ராகி மாவு. ஸோ 2 ஸ்பூன் ராகி மாவு நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ராகி நைட்ல கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு உங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ தாராளமா நீங்க நைட் வந்து ராகி கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா தூங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகி தான். ஸோ நைட் டைம் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்க வேணாம், தாராளமா கொடுக்கலாம். ஸோ இந்த ராகி மாவு நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கும் நீங்க எவ்வளவு தேவையோ அதை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்துல. இந்த ராகி மாவு வந்துட்டு நீங்க கடையில இருந்தும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ராகியை வந்து வீட்லயே நீங்க பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முளை கட்டின ராகி பவுடர்லாம் எடுக்கல, நார்மலான ராகி மாவு தான் எடுத்துக்கிறேன். நான் இதை வந்துட்டு நல்லா ஒரு கொஞ்சமா தண்ணி ஊத்தி எந்த கட்டியும் இல்லாம இதை நல்லா நான் வந்து கலந்துக்கிறேன். ஸோ எந்த கட்டியும் இல்லாம நல்லா கலந்துக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாம இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அவுலும் டேட்ஸும் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு நான் ஒரு ஜார்ல மாத்தி அரைச்சிக்க போறேன். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு 9 months 10 monthsக்கு மேல பேபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க இதை அரைக்கணும்னு அவசியமே நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லாவே ஆக்சுவலா ஊறிடுச்சு. நான் வந்துட்டு இந்த டேட்ஸுக்காக தான் நான் வந்துட்டு இவனுக்கு நான் அரைச்சி எடுத்துக்க போறேன். ஸோ இது நம்ம ஜார்ல மாத்திட்டு அப்படியே அரைச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஓரமா இருக்கட்டும். நம்ம வந்து நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கட்டிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா வந்து ராகியை வந்துட்டு கடையில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க அடுப்பு பற்ற வைங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். இதை வந்துட்டு நம்ம வந்து கைவிடாம கிண்டணும், கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். ஏன்னா ராகி கொஞ்சம் நல்லாவே வேகணும். ஸோ ராகிலையும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய இரும்பு சத்து இருக்கு, அதனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு வாரத்துல ஒரு 2 நாளாவது நீங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு ராகி எல்லாமே கண்டிப்பா கொடுங்க. இது கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகட்டும். ஸோ இது எத்தனை வயசு குழந்தை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க 3 வயசு குழந்தை வரைக்கும் கொடுக்கலாம். அவுல் வந்து அரைச்சு கொடுக்க வேணாம். ஸோ ஒரு 9 மாசம் 10 மாசத்துக்கு மேல தாண்டறப்போ நீங்க அவுல் வந்து அரைச்சு கொடுக்க தேவை கிடையாது, அப்படியே உள்ள போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணியும் நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம சேனல்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு
யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ புத்தாண்டுக்கு கூட குழந்தைங்களுக்கு அல்வாலாம் செஞ்சு போட்டிருந்தோம். ஆக்சுவலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நீங்க அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. ஸோ ராகி மாவு வந்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி கெட்டியாயிடும். அதுக்கு தான் நான் கை விடாம கிண்டணும்னு சொன்னேன். ஸோ கட்டி இல்லாம பார்த்துக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டோம். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வேகணும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும் ராகிலேருந்து. அதுக்காக நல்லா வேகட்டும். உங்களுக்கு ஊத்துனதுக்கு இப்போக்கும் நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நல்லா கலர் மாறணும். அந்த பச்சை ஸ்மெல்லு நல்லாவே நம்மளுக்கே தெரியும். அந்த ஸ்மெல்லாம் போகட்டும். போனதும் நம்ம வந்துட்டு அந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த அவல் வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ இது நைட் டின்னருக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் மார்னிங்குமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ எந்த டைம்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ப்ரிஃபர்டபுள் தான் இது எல்லா டைமுக்கும். ஸோ இந்த டைம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த அவுள் வந்துட்டு நம்ம அப்படியே சேர்த்துடலாம். ஸோ சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸோ அவுள் இது பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி சேரும் தான் இந்த டைமில். கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவுள் வந்து ஃபாஸ்ட்டாகவே குக் ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியமே கிடையாது. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் லேசாக அவங்களுக்கு வந்து ஸ்வீட் டேஸ்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம், டேட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நான் என்னடா இவ்வளோ நிறையா செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். தர்ஷித்துக்கும் சேர்த்து தான் ஆக்சுவலாக நான் செஞ்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, வியானுக்கு தர்ஷித்துக்கும் தனியாக பிரித்ததுக்கப்புறம் தர்ஷித்துக்கு கொஞ்சமாக இதில் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் நட்ஸ் பவுடரும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் வந்து 8 மந்த்ஸ்க்கு மேலே இருக்க பேபிக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நட்ஸ் பவுடர் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 இயர்க்கு மேலே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லைனா கொஞ்சம் வெல்லம் மாவு வெல்லமாக இருக்கும் பாருங்கள், அதை மேலே போட்டிங்க அப்படின்னா அது நல்லாவே ஆக்சுவலாக வந்து இது கரைஞ்சிரும் இந்த ஹீட்டுக்கு. ஸோ ராகி இதெல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ டின்னருன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இதோட வந்துட்டு நம்ம டைஜஷனுக்காக ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். அது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானா தான். ஸோ பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். இதோட ஸ்வீட்னஸ் அண்ட் டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு நான் நல்லா பழுத்த ஒரு பனானா எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த அவுளும் ஆக்சுவலாக நல்லா வெந்துருச்சு இதில். ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பனானாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பனானாக்கு பதிலாக வேறு என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஆப்பிள் நல்லா துருவி அந்த ஆப்பிளை கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 8 மந்த்ஸ்க்கு மேலே இருக்க பேபிக்கு நீங்கள் வந்து நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவுளும் டேட்ஸும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு அது நல்லாவே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஸ்மாஷ் பண்ணியும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டின்னர் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு அண்ட் அயன் சத்து இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு டின்னர் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து வியானுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கும் இது மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு அது பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு வியானுக்கு. நம் 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 நம். ஸோ மறக்காம நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துருங்க. ஸோ ராகி வந்து நீங்க முன்னாடியே ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா என்ன பண்ணா மார்னிங் வந்து ராகி கஞ்சி நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டிஷ் வந்து நீங்க குழந்தைக்கு வந்து நீங்க டின்னருக்கு கொடுங்க. ஸோ ராகி கஞ்சி எப்படி செய்யறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ராகி கஞ்சி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நைட் வந்து டின்னருக்கு வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ரொம்பவே ஹெல்தியான அண்ட் சூப்பர் டேஸ்டியான ஒரு டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியான் வந்து ரொம்ப விரும்பியே சாப்பிட்றான். ஸோ உங்க குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.